ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில மாதத்தில் 8வது மாதமானது இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தலைவிதியை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். அதற்கு காரணம் நிறைய யோகங்கள் உருவாகிறது தான். அந்த யோகங்கள் உருவாகிறத பற்றியும் ஷேர் பண்ணுறேன். ஸோ யோகங்கள் என்ன மாதிரி உருவாகும், அந்த யோகங்களால் உங்கள் தலையெழுத்து எப்படியெல்லாம் ஆகஸ்ட் மாதம் மாறும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2024க்கானது. ஸோ லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாக போகுது. இந்த யோகம் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டமானது கொட்டப்போகுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன மாதிரி கொட்டப்போகுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சுக்கிரன் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கையினால தான் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகமே உருவாகுது. ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியிலே இந்த அதிர்ஷ்டம் உருவாகிறதுனால 12 ராசிக்காரங்களுமே இந்த அதிர்ஷ்டத்தால் பிரகாசிக்க போகிறீங்க. அதுதான் உண்மை. ஸோ அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பிரகாசம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஜூலை 31 சுக்கிரன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வார். அவர் சஞ்சாரம் செய்த அடுத்த நாளே ஆகஸ்ட் 1 பிறக்குது. இதனால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் சில ராசியில் சேர்ந்தவர்களுக்கு செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகரிக்க செய்யும். இதில் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகங்கிறது சிம்ம ராசியில் சந்தித்து இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சுக்கிரன் சேர்றது தான். இவங்க 2 பேருடைய சேர்க்கை அந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்திடும். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகத்தை ஏற்படுத்தி நமக்கு செல்வ செழிப்பு, மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு இதை தூண்டிவிடும். அதனால தான் இந்த யோகம் ரொம்ப முக்கியமான யோகமாக கருதப்படுது. இந்த யோகம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், 12 ராசிக்காரங்களுக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உங்களுக்கு மிகவும் வலுவான வீட்டில் உங்களுக்கு உருவாகுது. இதன் காரணமாக பெற்றோர்களிடமிருந்து சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்களில் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தொழிலை நீங்கள் புதுசாக தொடங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலை புதுசாக தொடங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ புது தொழில் நீங்கள் தொடங்கும் போது அந்த தொழிலில் நஷ்டம் இல்லாமல் லாபங்கள் பார்க்க முடியும். தொழில் ஆல்ரெடி தொடங்கி இருந்து அதில் லாபம் இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ லாபங்கள் கிடைக்க சிறப்பான டைமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் கல்வி ரீதியாக பார்க்கும்போது மாணவர்கள் தேர்வில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மெயினாக மாணவர்கள் உங்களுக்கு என்ன பாடங்கள் படிக்கிறீங்களோ அந்த பாடங்களை தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவன சிதறல் இல்லாமல் படிக்க முடியும். அதனால் சிறப்பான வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்களுடைய தொழிலை வெற்றி அடைய அவங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தொழிலை ஈஸியாக மேன்மைக்கு கொண்டு வர முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வெற்றியானது நிச்சயம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லாபமான பலன்கள் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் சொல்லப்போனால் நிறைய வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ என்னென்ன வகையிலலாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும், எப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி,
மிருகசீரிடம் 1-2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் ஆகஸ்ட் மாத கணிப்பை வந்து கரெக்டாக ரிஷப ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகள் வந்து ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் சந்திரன், ராகு, அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கிறவங்க தான் நீங்கள். உங்களுக்கு கருத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு வந்து இருக்கும். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வந்து சக்ஸஸ் ஆகும். மனதில் கூட ஒரு விதமான தெம்பு திகிரியும் உங்களுக்கு உண்டாகும். சூரியன் வந்து உங்களுக்கு வசதிகளுக்கு குறைவே இல்லாத மாதிரி இடத்துல அமைந்திருக்கிறாரு. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கூட இதனால் முற்றிலும் உங்களுக்கு குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்தினீங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். இல்லை ஆல்ரெடி ஆர்டர்கள் கிடைச்சதில் ஆல்டர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாத்தியமாகும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலக தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல சக்ஸஸையும் நல்ல ஒரு ரேட்டிங்கையும் கொடுக்கும். அதனால் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது வந்தால் தாராளமாக செல்லுங்க. அப்புறம் குடும்பத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முற்றிலும் வந்து குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கு உண்டாகும். அவங்களால உதவிகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுபவிரய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சுபவிரய செலவுகளை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளணும். அப்படி முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அதை விட உங்களுக்கு உற்சாகமானது வந்து உண்டாகும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த விவகாரத்தில் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தப்பித்து கொள்ள வேண்டி வரும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த பணம்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். நீங்கள் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஆகஸ்ட் மாதம் உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே வந்து நீங்கும். பயணங்கள் செல்வது உங்களுக்கு நேரும். பணவரவு திருப்தி தரும். கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்தில் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். கவலை எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கும். ஸோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் இதில் கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லது. பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மிருகசீரிடம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணியதை எப்பேற்பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீங்க. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வீண் பகை உண்டாகலாம். எனவே கவனமாக செயல்படுவது நல்லது. அடுத்தவருடைய செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நன்மை தரும். ஸோ இந்த மாதிரி நட்சத்திர வாரியாகவும் இந்த ஆகஸ்ட் இப்படி தான் இருக்கும் என்று உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா நவக்கிரகங்களில் வெண்மொச்சை சுண்டலை நெய்வேத்தியம் செய்து விநியோகம் செய்ய வேண்டும். இதை செய்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.